எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவிலும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒரு மிக பெரிய ஆன்மீக விஷயத்தை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவில். இதை செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் நீங்கும். சார், திருமண தடை, வியாபார தடை, தொழில் ரீதியான தடை இப்படின்ட்டு சகல தடைகளும் நீக்கச் செய்யும் இந்த ஒரு பரிகாரம். அது என்ன அப்படின்ட்டு பார்க்கலாமா? இந்த தடைகள் அப்படின்னு சொன்னால் ஜாதக ரீதியாக நாம் 3 கிரகங்களை சொல்கிறோம். இந்த 3 கிரகங்களும் ஒருவருக்கு தோஷம் ஏற்படுத்தும் வகையில் அமைந்தால் அவர்கள் எது தொட்டாலும் தடையாக வரும். ஃபஸ்ட்டு செவ்வாய். சார், செவ்வாயை பற்றி சொல்லாதீங்க சார், என் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் சார். செவ்வாய் தோஷத்தால் ஒரு நிலம் வீடு வாங்க முடியல, வேலை கிடைக்க மாட்டேங்குது, மெயினாக கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னுட்டு புலம்பக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. சார், அந்த அளவுக்கு செவ்வாய் தடைகளை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால், செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரத்துவம் மிக்க ஒரு கிரகம், வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒருவர் தைரியசாலியா அல்லது கோழையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செவ்வாயை வச்சு தான் சொல்ல முடியும். ஒரு மனிதனினுடைய மிக அடிப்படையான குணங்கள் 3: அறிவு, செல்வம், வீரம். இந்த 3ம் ஒரு மனுஷனுக்கு தேவை. இதை சேர்க்கிற அல்லது இதை வளர்த்து கொள்ளுகிற பக்குவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும். இதில் இந்த வீரம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது சண்டை போடுறது இல்லை. சண்டை போடுறது என்றைக்குமே வீரம் ஆகாது. நமக்கான உரிமைகளை துணிந்து கேட்பது, அதுக்கு பேர் தான் வீரம். அந்த ஒரு குணத்தினை அளிப்பவர் செவ்வாய். அதனால தான் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் பெரும்பான்மையானவர்கள் போலீஸ், இராணுவம் ஆகிய பதவிகளில் இருப்பாங்க, ஆகிய துறைகளில் இருப்பாங்க, உயர் பதவிகளில் இருப்பாங்க. என்ன சொன்னால் செவ்வாய் நல்லா வலுத்து இருக்குன்னா இந்த துறைகளில் உயர் பதவிகளில் இருப்பாங்க. மிகப்பெரிய தைரியம் மிக்கவர்கள் தான் காவல்துறையில் இருக்க முடியும். சார், நான் ஒருத்தர் இருக்கார் சார், அவரை பார்த்தாவே பாவமாக இருக்குது சார், அவரை போய் நம்ம விசாரிக்கணுமா, அவரை போய் அடிக்கணுமா அப்படிங்கிற குணத்தில் இருக்கிறவங்க போலீஸ் ஆக முடியாது. ஏன்னா அந்த அப்பாவியான முகத்துக்காரன் தான் 4 வீடு ஏறி கொள்ளடிச்சிட்டு வந்திருப்பான். அவனை போட்டு 4 சாத்துனா தானே உண்மையை சொல்லுவான். அவங்ககிட்ட போயிட்டு மயிலேலாம் இறகு போடுமா? போடாது. ஸோ அந்த மனநிலை, அந்த ஒரு உறுதித்தன்மை. 1000 பேர் இருக்காங்க சார், இந்த 1000 பேரையும் கண்ட்ரோல் பண்ணுங்க சார்னு 4 போலீஸ்காரரை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த 4 போலீஸ்காரங்க 1000 பேரையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த துணிச்சல். சார், கூட்டத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது சார் அப்படிங்கிறவங்க போலீஸ் ஆக முடியுமா? அதேமாதிரி இராணுவம் அதே மாதிரி தான். எதிரி நாட்டிலேருந்து நம்மக்கிட்ட சண்டைக்கு வரும்போது துணிஞ்சு அவங்கள எதுக்கணும். நான் சொல்லணும்னா இராணுவ அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் நம் தேசத்தில் இல்லை அப்படின்னா 1 மணி நேரம் கூட நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது. நம்ம வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்கிறோம்னா அவங்களும் மிக முக்கிய காரணம். அவங்களும் மிக முக்கிய காரணம் இல்லை, அவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல முடியும். ஏன்னா பாதுகாப்பை அளிப்பவர்கள். அந்த பாதுகாப்புக்கு அப்புறம் தான் எல்லாமே. சாப்பாடு, போட்டுக்கிற துணி, சந்தோஷம், இது எல்லாமே அப்புறம் தான். ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்கணுமே. அந்த சேஃப்டியை கொடுக்கக்கூடியவர்கள் அந்த காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தை சேர்ந்தவர்கள். ஸோ அந்த துறையில் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் நல்ல முறையில் இருக்கணும்.
சரிங்களா? அப்பேற்பட்ட செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்தும் வகையில் இருந்து விட்டால் 2, 4, 7, 8, 12 இந்த இடங்களில் செவ்வாய் உட்காந்துட்டார்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம்னு அர்த்தம். இதுக்கு விதிவிலக்குகள் இருக்குது. 2, 4, 7, 8, 12 செவ்வாய் உட்கார்ந்து விட்டாலே செவ்வாய் தோஷம் என்று சொல்லிவிட முடியாது. இந்த இடத்தில் உட்கார்ந்தாலும் கூட செவ்வாய்க்கு சுபகிரகங்களின் பார்வை பட்டுவிட்டால் அது செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகும். செவ்வாய் நீசமானாலும் நிவர்த்தியாகும். அவர்களினுடைய நட்பு வீடுகளில் அமர்ந்தாலும் நிவர்த்தியாகும். இது மாதிரி நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. எடுத்த உடனே செவ்வாய் தோஷம்னு சொல்ல முடியாது. பட் சிலருக்கு இந்த விதி விலக்குகள் இல்லாமல் செவ்வாய் தோஷமே இருக்கும். எந்த சுபகிரகமும் பார்க்காது, நட்பு வீட்லேயும் இருக்காது, வலுத்து இருக்கும். இப்படிலாம் இருக்கும்போது அது செவ்வாய் தோஷம் என்று சொல்லுகிறோம். அவர்களுக்கு தான் எதை தொட்டாலும் தடைகள் வந்துகிட்டே இருக்கும். கல்யாணம் ஆகிறதுல லேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு நிலம் வீடு வாங்கலாங்கும்போது அது கொஞ்சம் தடையாகிக்கிட்டே இருக்கும். இது ஒன்று. அடுத்தது ராகுங்க. சனி பகவானை விட 2 மடங்கு ஒரு டெரரான பர்சன் ராகு. சார் சனி போல் கொடுப்பார் இல்லைல்ல சார், சனி போகும்போது அள்ளி கொடுத்துட்டு போவார்ல்ல, அதேமாதிரி ராகுவும் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் சனி கொடுக்கறத விட 10 மடங்கு அதிகமாக ராகு கொடுப்பார். ஆனால் சனி பகவான் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளை ஒரு கஷ்டப்படுத்துவார் பார்த்தீங்களா, அந்த கஷ்டத்தை விட 10 மடங்கு கஷ்டத்தை ராகு உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதனால தான் எப்பயுமே ராகு திசை வந்துருச்சுனாலே 3 விஷயம் சொல்லுவோம். ஒன்று, சவகாசத்தை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நட்பு வட்டாரங்களின் மூலமாக வம்பு வழக்கு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா. ஏன்னா ராகுங்கிறது வெளி மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறது, வெளியாட்கள், சொந்தக்காரங்களில் வெளியாட்கள். ஸோ வெளியாட்கள் கிட்ட நம்ம யாருக்கிட்டீங்க நெருங்கி பழகணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நெருங்கி பழகுவோம். ஸோ ராகு திசை வந்தாலே ஃபஸ்ட்டு விஷயம், நண்பர்களை நம்பாதீர்கள் அப்படின்னு சொல்லுவேன். சார் என் நண்பன் உயிரை கொடுப்பான் சார், அவன் அப்புறம் அதெல்லாம் கொடுக்கட்டும், இப்போதைக்கு அந்த உயிர் நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் சொல்லுவேன். ஸோ ராகு திசை வந்ததுன்னா நண்பர்களை நம்ப வேண்டாம். கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் கேட்கறதுக்கு, நான் உண்மையை சொல்கிறேன். 2வது என்ன அப்படின்னு கேட்டால், கெட்ட பழக்கங்களை ஏற்படுத்துவார். ராகு பார்த்தீங்கன்னா அடிமையாக்கக்கூடியவர். சிலர் பார்த்தீங்கன்னா மதுவுக்கு அடிமையாவாங்க, புகையிலைக்கு அடிமையாவாங்க, சூதுக்கு அடிமையாவாங்க. இந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிற அந்த ஒரு விஷயத்தை ராகு ஏற்படுத்துவார். அதனால் எப்பயுமே ராகு திசையில் கெட்ட பழக்க வழக்கங்களினுள் போகாதீங்க. ஜஸ்ட்டு ட்ரை அப்படிம்பாங்க, சோசியல் ட்ரிங்கும்பாங்க. சும்மா கொஞ்சமாக சார் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்குறம்பாங்க. அதுவே பழக்கமாயிட்டு ராகு திசை முடியறதுக்குள்ளே மகா குடிகாரனாக அவங்க ஆயிடுவாங்க. ஸோ அதனால் ராகு திசையில் விளையாட்டாகி கூட கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது. ஒன்று, கற்றுக்கிட்டதையும் செயல்படுத்தக்கூடாது. சரிங்களா? இது 2வது. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசையை வளர்க்கக்கூடிய ஒரு கிரகம். எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்கிற கிரகம் தான் ராகு. அழகாக ஒரு வீடு கட்டுவாங்க, கட்டி முடித்து ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. அப்போ அவருக்கு தோணும், இந்த வீடு பத்தலையே, இதை விட இன்னும் ஒரு பெரிய வீடு கட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற திங்கிங். இருக்கிறத வச்சு சந்தோஷப்படாது ராகு, இருக்கிறதை விட இல்லாத ஒன்றின் மீது அதிகப்படியான ஆசையை ஏற்படுத்தி கொடுக்கும் ராகு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் ராகு திசையில். ராகு திசை வந்துச்சுனாவே இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். இருக்கிறதுக்கு மேலே ஆடம்பரத்துக்கு ஆசைப்படுறது, பேராசைப்படுறது, இதெல்லாம் அழிவை ஏற்படுத்தும். அதனால் இந்த 3 விஷயத்தையும் ராகு திசையில் நான் சொல்லுவேன். இது இல்லாமல் ராகுக்கு எது தோஷங்க, நாகதோஷம் சொல்லுவோம். லக்னத்திலேயோ 2ஆம் இடத்துலையோ 7லையோ 8லையோ ராகு கேதுகள் இருந்தால் நாகதோஷம்னு சொல்கிறோம். நான் பெரும்பான்மையான ஜாதகங்களை பார்க்கும்போது நாகதோஷங்கள் திருமண தடையை ஏற்படுத்துறது இல்லை. நாகதோஷம் இருக்கிறவங்க கூட இளம் வயதிலேயே அழகாக கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுறாங்க. செவ்வாய் தான் திருமண தோஷத்தை ஏற்படுத்தும். ஸோ ராகு ஒன்றும் செய்யாது. சரிங்களா? ராகு இந்த 3 விஷயங்களில் தான் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தும். முன்னாடி சொன்னாலே அந்த 3 விஷயங்களில். அடுத்து கேது. கேது ஞானகாரகன். நவகிரகங்களில் வலிமை வாய்ந்த கிரகம்னா கேது தான்.
இவர் வந்து பார்த்தீங்கன்னா செந்நாகம் அப்படின்னு சொல்லுவோம். ராகுவை கருநாகம்னு சொல்லுவோம், கேதுவை செந்நாகம் அப்படின்னு சொல்லுவோம். ஞானத்துக்கான அதிபதி. இந்த ஞானம் அப்படிங்கிறது முக்தியை தேடி போகும். பொதுவாக கேது ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சுன்னா அவங்க சாமியாராக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. சார் அப்படின்னா கல்யாணம் ஆகி குடும்பம் குட்டியோட பிழைக்க முடியாதான்னா கண்டிப்பாக இருப்பீங்க. இறுதி காலத்தில் சாமியாராக போகிறதுக்கான ஒரு ஒரு பிராப்தம் ஏற்படும். கேது வலுவாக இருந்தாலே சாமியார் தான், அதில் டவுட் எதுவும் இல்லை. அதே மாதிரி கேது வலிமையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தினுடைய இன்ப துன்பங்களுக்கு அடிபணிய மாட்டாங்க. இது மாயைன்னு உணருவாங்க. இது எல்லாமே மாயை, இட்ஸ் டெம்பரவரி அப்படின்னு உணர்ந்து எது மேலேயும் அதீத நாட்டம் இல்லாமல் செயல்படுவாங்க. பொதுவாக கேது வந்து வலுவான தோஷத்தை ஏற்படுத்துறது இல்லை. கேது தசை அப்படிங்கிறது எந்த ஒரு மனிதருக்கும் மிகப்பெரிய கெடுபலனைலாம் ஏற்படுத்தவே படுத்தாது. ஏன்னா அவர் ஞானத்தை ஏற்படுத்தும். ஒருத்தர் உங்களை ஏமாத்துறார் அப்படின்னு சொன்னால் அந்த ஏமாற்றத்தில் இருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னுட்டு உங்களை கற்றுக்க வைக்கும். யார் யார் நல்ல மனிதர்கள், யார் யார் கெட்ட மனிதர்கள் அப்படின்னுட்டு உங்களை புரிஞ்சிக்க வைக்கும். இதுதான் கேதுவோட வேலை. அதனால் கேது வந்து பயப்பட தேவையில்ல. பட் கேது வந்து நாகதோஷத்தை ஏற்படுத்தும். லக்னத்திலையோ 2ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ கேது அமர்ந்தால் அது நாகதோஷமாக கருதப்படும். இந்த நாகதோஷத்தின் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எதை செஞ்சாலும் கொஞ்சம் தடையாகிட்டு போகும். கொஞ்சம் தான், பயப்பட தேவையில்லை. செவ்வாய் ராகுவை காட்டிலும் கேது ஏற்படுத்துகிற தோஷம் மிகவும் மிதமானதாக தான் இருக்கும். இருப்பினும் கேதுவும் ஒரு தோஷத்தை ஏற்படுத்துகிற கிரகம் தான். இவங்களை விட்டுட்டு சனி இருக்கிறாரு. பட் சனி பகவான் பார்த்தீங்கன்னா 7.5 சனிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் வருவார். அது சனி தோஷம், சனியால் தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், நாகதோஷம் இவ்வளோதான் மெயினான ஜாதகத்தில் இருக்கிற மிக கடுமையான தோஷ பாதிப்புகள். சரிங்களா? இது பற்றி எதுக்கு சார் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த அத்தனை தோஷத்தையும் இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக நீங்கள் நிவர்த்தி செய்ய வைக்கலாம். என்ன சார் பரிகாரம் அப்படின்னா, செம்பருத்தி பரிகாரம் அப்படின்னுட்டு இதனோட பேர். இந்த செம்பருத்தி செடி இதில் நிறைய ரகங்கள் இருக்குது. வெள்ளை நிறம், மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம் அப்படின்ட்டு பல நிறங்களில் பூ பூக்கிற செம்பருத்தி மலர்கள் இருக்குது. இதில் சிவப்பு நிறத்தில் உள்ள 5 இதழ்களை கொண்ட செம்பருத்தி செடியை நீங்கள் வீட்டில் வைத்து வளருங்கள். இந்த செம்பருத்தி செடியில் மகாலட்சுமி நித்திய வாசம் செய்வதாக ஐதீகம். மகாலட்சுமி நித்திய வாசம் செய்கிற 108 பொருட்களில் செம்பருத்தி செடி ஒன்று. அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இது தெரியும், செம்பருத்தி செடியை வீட்டில் வளருங்க அப்படின்னு சொல்லுவேன். முன்னாடியே வளர்க்கலாம். காலையில் எழுந்திருச்சு வெளியே வரும் பொழுது அந்த செடி முகத்தில் நீங்கள் முழிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியவே நீங்கள் தரிசனம் பண்ண மாதிரி அர்த்தம். மகாலட்சுமி தேவியவே நீங்கள் தரிசனம் பண்ணதற்கு சமம். 1. 2வது, இந்த செம்பருத்தி செடி எங்கெல்லாம் இருக்கும் அங்கே வாஸ்து தோஷம் அண்டாது. சார் எங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்குது சார், என்ன சார் பண்ணலாம்? ஒரு செம்பருத்தி செடியை வளர்த்திங்கன்னா வாஸ்து தோஷம் பரிபூர்ணமாக நீங்கிடும். இந்த செம்பருத்தி செடி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்துக்கும் பயன்படுது. துர்காதேவி இருக்காங்க இல்லையா, நவசக்திகளில் துர்காதேவி வந்து வீரத்துக்கான ஒரு கடவுள். ராகு கேது தோஷம் நீங்கணும்னாலும் துர்காதேவியை வழிபடுறது மிக முக்கியம். ஏன்னா ராகுவினுடைய அதிதேவதை துர்கை. மட்டுமில்லாமல் துர்காதேவியை அத்தனை விதமான தடைகள் நீங்கவும் வழிபடலாம். வியாபார தடை, தொழில் தடை, திருமண தடை, குழந்தை பாக்கியத்தில் தடை, இப்படி எல்லா விதமான தடைகள் நீங்கவும் நீங்கள் தாராளமாக துர்காதேவியை வழிபாடு செய்யலாம். மட்டுமில்லாமல் செல்வத்தை அளிப்பவளும் துர்காதேவி தான். அனைத்து விதமான செல்வங்களும், செல்வம்னா வெறும் பணம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. குழந்தை செல்வம், உடல் ஆரோக்கிய செல்வம், அதே மாதிரி பணச்செல்வம், இப்படின்னுட்டு நிறைய செல்வங்களை அளிக்கக்கூடியவளும் இந்த துர்காதேவி தான். இந்த தாய்க்கு உகந்தது தான் இந்த செம்பருத்தி தீபம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, வீட்டில் இருந்து இதை தொடங்கணும். செம்பருத்தி இலைகளை ஒன்று பறிச்சுக்கோங்க. இந்த இலை நல்லா கொஞ்சம் பெருசாக பழுத்து போகாமல், அதாவது பழுப்பு நிறத்தில் இல்லாமல்
நல்ல பச்சை நிறத்தில் இது ஓட்டை இல்லாமல், இது வந்து குற்றமில்லாத இலை அப்படின்னு சொல்லுவோம். நல்லா பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு இலையை பறிச்சுட்டு, இந்த இலையை நீங்கள் வந்து பூஜை அறையில் வச்சு தீபம் ஏற்றணும். ஒரு தட்டின் மீது இந்த இலையை வைத்து, இந்த செம்பருத்தி இலையை அந்த தட்டு மீது வச்சு அது மேலே ஒரு அகல் விளக்க வைக்கணும். காம்பு சுவாமியை பார்த்தவாறு இருக்கணும். அதனுடைய முனை, அந்த கூர்மையான முனை உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த நிலையில் வச்சுட்டு இந்த இலைக்கு நடுவிலே ஒரு அகல் விளக்க வைக்கணும். அதில் பசு நெய் ஊற்றிக்கணும், அல்லது நல்லெண்ணெயும் ஊற்றலாம். ஏன்னா துர்காதேவிக்கு நெய் தீபம் மற்றும் நல்லெண்ணெய் தீபம் ரெண்டுமே உசிதம். ஸோ நீங்கள் எது கிடைக்குதோ அந்த எண்ணெயை ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு, நிறைய நண்பர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்க, சார் நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு திரி போடுங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள் எப்பயுமே விளக்கில் திரி வச்சுட்டு அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றுவோம் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெறும் விளக்கில் திரி வைக்கக்கூடாது, நிரம்பிய விளக்கில் தான் திரி வைக்க வேண்டும். அதனால் எப்பயுமே நீங்கள் விளக்கில் தீபம் போடும்போது விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்குள்ளே திரிய போடுங்க, சரிங்களா? இப்படி நீங்கள் திரிய போட்டு தீபம் போடணும், தீபம் ஏற்றணும். இந்த தீபம் ஒரு சரி எப்போ ஏற்றலாம் அப்படின்னு கேட்டால், பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற 3:30 to 5 காலை அதிகாலை டைமில் ஏற்றலாம். அல்லது வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் சுக்கிரஹோரையில் இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த 2 ஒரு வேளைகளிலும் ஏற்றுங்க. வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சால் கூட போதும், சரிங்களா? இப்படி வீட்டில் தீபத்தை ஏற்றிட்டு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் எரிந்த பிறகு ஒரு புஷ்பத்தை வைத்து அந்த தீபத்தை அமர்த்தி விட வேண்டும். இது பேர் குளிரூட்டுவதுன்னு பேர். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், தீபத்தை ஏற்றுவது எந்த அளவுக்கு முக்கியமோ நல்லதோ அந்த அளவுக்கு அதை சரியான நேரத்தில் குளிரூட்டுவதும் அவசியம், அமர்த்துவதும் அவசியம். ஒரு புஷ்பத்தை வச்சு அந்த தீ மேலே வச்சிங்கன்னா அது அமர்ந்து போயிடும், சரிங்களா? அதன் பிறகு கோயிலுக்கு போங்க. எப்பயுமே நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் சுவாமி படத்துக்கிட்ட தீபம் ஏற்றி சுவாமியை வணங்கிட்டு அப்புறம் கோயிலுக்கு போங்க. பல பேர், சார் நான் கோயிலுக்கு போகிறேன் சார், நான் வீட்டில் சுவாமி கும்பிடாமல் போனேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல வீட்டில் இருக்கிற தெய்வம் தான் நம்மளை கோயிலுக்கு அழைச்சிட்டு போகுது. நம்ம வீட்டுக்குள்ளேயே சுவாமி அறையிலையும் சமையல் அறையிலையும் சுபதேவதைகள் நடமாடும், சரிங்களா? அங்கே இருக்கிற தேவதைகள் தான் நம்ம கையை பிடிச்சி இந்த கோயிலுக்கு போ. நம்ம உட்காந்துக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஃப்ரெண்டு வருவார், உனக்கு இந்த பிரச்சனை, இந்த கோயிலுக்கு போ அப்படிம்பார். அவரை அங்கே அழைச்சிட்டு வந்தது யாருன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சுப தேவதைகள். அது எப்பயுமே நம்ம மேலே ஒரு அன்போடு இருக்கும். அந்த தேவதைகளினுடைய ஆசையை நாம் பெற்று அனுகிரகத்தை பெறணும். ஸோ எப்பயுமே ஒரு கோயிலுக்கு போகும்போது, அது வந்து வீட்டுக்கிட்ட இருக்க கோயிலாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய ஸ்தலங்களுக்கு ஒரு டூர் மாதிரி போகிறீங்க அப்படின்னாலும் சரி, முதல்ல சுவாமி படத்துக்கிட்ட விளக்கு போட்டுட்டு உங்கள் நேரத்தை பொறுத்து அந்த அந்த தீபத்தை எரிய விட்டு அது பின்ப அந்த தீபத்தை குளிர் ஊட்டி விட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எந்த கோயிலுக்கும் நீங்கள் போங்க. அப்படி போயிட்டு துர்கா மாதாவுக்கு ராகு காலத்தில் செம்பருத்தி பூ, அதே அந்த 5 இதழ் செம்பருத்தியை தேவிக்கு சாற்றி கும்பிட்டுட்டு வாங்க. செவ்வாய் ராகு கேது ஆகிய தோஷங்கள் முற்றிலும் நிவர்த்தியாகும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை நிச்சயம் பிறக்கும். அதே மாதிரி எதை தொட்டாலும் சிறக்கும். மட்டுமில்லாமல் இந்த செம்பருத்தி மலரில் லக்ஷ்மி வாசம் செய்வதால் லக்ஷ்மி கடாட்சமும் பணமும் உங்களிடத்துல பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு ஐயமுமே கிடையாது. ஸோ இத்தனை ஒரு நன்மைகளும் இத்தனை ஒரு பெனிஃபிட்டும் இந்த ஒரு செம்பருத்தி இலை தீபத்தின் மூலமாகவும் செம்பருத்தி பூவை துர்கைக்கு போடுவதினாலும் கிடைக்கும். சார் கும்பிட்டுட்டு அடுத்து என்ன சார் பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக அந்த தீபம் அப்படி அந்த தீபத்துக்கு கீழே வச்ச அந்த செம்பருத்தி இலை அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் எழுந்திருச்சு, சனிக்கிழமை எழுந்திருச்சு
குளிச்சு முடிச்சுட்டு அந்த இலையை மட்டும் எடுத்துட்டு தண்ணீரில் விட்டு விடுங்கள். ஓடக்கூடிய தண்ணீரில் அந்த இலையை போட்டுருங்க அல்லது பூச்செடிக்கு அடியில் போட்டு விடுங்கள். அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள் அப்படின்னு நாம் அதை சொல்கிறோம். கைமேல் பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரம் இந்த செம்பருத்தி இலை பரிகாரம். இது எல்லா நபர்களும் செய்யலாம், எல்லா ராசிக்காரங்களும் செய்யலாம். மெயினாக யாராருக்கெல்லாம் செவ்வாய், நாகதோஷம் ஆகிய பாதிப்புகள் இருக்கிறதோ, அதே மாதிரி ராகு கேது தோஷங்கள் யாராருக்கெல்லாம் இருக்கிறதோ, பணம் தொடர்பான பிரச்சனைகள் சிக்கல்கள் இதெல்லாம் இருக்குதோ, அவங்க அத்தனை பேருமே கண்களை மூடிக்கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. அவசியம் ஒரு செம்பருத்தி செடி, 5 இதழ் கொண்ட சிவப்பு நிற செம்பருத்தி செடியை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வளருங்கள். அது இன்னும் செல்வ வளத்தை உங்களுக்கு பெருக்கி தரும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.